ஐயரே 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 பஞ்சாங்கம் பார்க்கணும். யாருங்க நீங்க? நாடாளக்கூடிய மன்னன் மரகதராஜன். மரகதராஜன் மரகதராஜன் வர சொல்லுங்க. நானேட்டா மரகதராஜன். மரகதராஜன் வர சொல்லுங்க. நானேட்டா மரகதராஜன். செம்போல உட்காந்துட்டு அவன் வேறங்க. ஏய் நான் தானே மரகதராஜன், நாடாளக்கூடிய மன்னன். நானேட்டா பார்த்தா தெரியல. எனக்கு தெரியாதா? ஏனுங்கோ கூப்பிட்டீங்களோ? ஆமா. என்ன காரணம்? என் மகளுக்கு என் பொண்டாட்டி ஆத்துக்கு போயிருக்கோ. ஆத்துக்கு சாவறதுக்கா? உளுந்து சாவறதுக்கா? ஆத்துக்கு எதுக்கு போயிரு? சாவறது. டேய் 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 கோவப்படாத ஐயரே. என்ன ஐயரே கோவத்துக்கு வர்ற? என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? என்னுடைய மகளுக்கு கன்னிகா மரம் கட்டி இருக்குது. கட்டுங்கோ. கட்டியாச்சு. இடியுமோ? இடியாது. எதுக்கு மாதிரி கூப்பிட்டீங்க? ஏய் அதுக்கு நேரங்காலம் பார்க்கணும். பாருங்கோ. ஆளுங்க பாருங்க. இல்ல எந்த நேரத்துல எப்படி என்ன எது கூப்பிட்டீங்க? எந்த நேரத்துல எப்படி பூஜை செய்யணும்? கன்னிகா மரம் யாரு கட்டுறீங்க? என்னுடைய மகளுக்கு. மகாங்க அரமனையில் இருக்கிறான். இப்ப யாருக்கு பூஜை பண்ணோம்? என் மகளுக்கு பூஜை பண்ணணும். கட்டுங்கோ. நேரங்கால பார்த்து சொல்றதுக்கு நான் கூப்பிட்டேன். எனக்கு வேலை இருக்குதுங்க. ஆத்துலம் எங்க வேலை இருக்குது? ஆத்துலம் ஆத்துல எதுக்கு போற? துணி உன்ன மாதிரி துணி துவைக்கிற வேலை இல்ல. துணி துவைக்கிறதா? ஆத்துனா ஊடு ஊடு. அட ஊடு. ஆமா. சரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் கன்னிகா மடத்துல பூஜை செய்யணும். என்னென்ன பொருள் வேணும், எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் பூஜை செய்யணும்? 10 அடிச்சு ஒரு 40 சிப்பம். கடை வைக்கிறியா? ஆடி ஒண்ணுக்கு தானே மறுபடியும் கூத்துக்குது. வாழைப்பழம் ஒரு 3.5 சீப்பு. 3.5 சீப்பு. ஆமா. பஞ்சாமிர்தம் பெய்வானா? நம்ம 8 குட்டை மாட்டல இந்த பாம்பாயில எண்ணெல்லாம் வேண்டாம். ஆமா. பாம்பாயில என்ன வேண்டாம்? வேண்டாம். என்ன வேண்டாம். பின்ன என்ன வேணும்? நம்ம இந்த எண்ணெய்க்குதே. எந்த எண்ணெய்? கடலை எண்ணெய். ஆமா. அது ஒரு 40 டின்னு கொண்டாந்து இறக்குங்க. கடை வைப்ப நடக்கு பார்த்தா. சரி. ஆமா. அது மட்டும் இல்லைங்க. இங்க பாரு பருப்பு ஒரு நல்ல பருப்பு. கடல பருப்பா? எவ்வளவு வேணும்? கடல பருப்பு. ஆமா. ஒரு 25 கிலோ. ஓ 2 ஏக்கரா கடல பருப்பு போடுவான். இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா நான் பாத்துருவேங்க. நீ பாத்துருவ. எந்த நேரத்துல என்ன எப்படி பூஜை செய்யணும்? இதெல்லாம் தாக்குதுங்க. சுக்கரன் சூத்த கிழிக்கிறான். சுக்கரனா அது ஒரு இதுங்க நல்ல தெய்வம். தெய்வம் சுக்கரன். குறுக்கு பேசாதீங்க மறந்து போயிடும். வந்துருங்க. திங்கள் செவ்வாய பாக்குறான். செவ்வாய் புதனை நோக்குறான். புதன் வியாழனை நோக்குறான். வியாழன் வெள்ளிய பாக்குறான். கரெக்ட் தானே? வெள்ளிய சனிய பாக்குறான். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனியனை பாக்குறான். சரி பாக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா செட்டோட கொங்கனா படுத்து நம்மள பாஞ்சி பத்தி கந்துக்காரன் தூக்குறான். எங்க இருக்கிறா தூக்குறான்? உன்ன தூக்க மாட்டா. எங்க இருக்கிறா தூக்குறான்? ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். அதனால வெள்ளிக்கிழமை நாள் விடிய காலையில சுக்கரான் தெய்வம். சரி. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டா. இந்த இடத்துல பண்ணிட்டா 48ஆம் நாள். 8ஆம் நாள். ஆமா. யாரு வந்தாலும் சரி. சரி. ஆமாங்க. 48 நாள் நிறவு பூஜை பண்ணிவிட்டா கண்ணுக்கேத்த கணவர். கண்ணுக்கேத்த கணவர். ஆமா. மாங்கலிக்கேத்த மன்னவர். மன்னவர் வந்து சேருவாரு. அப்படியா? நான் சொல்ற மாதிரி நடந்து பாருங்க. நான்லாம் இப்ப வீட்டுல காலை வச்சு எத்தனை கூட போனோம் வந்துருக்குது. ஏன்னா நீ காலை வச்சா நல்லா இருக்குமா? அப்ப நல்லா இருங்க. உண்டான சாமான்லாம் கொண்டாந்துருக்கேன். என்னென்ன சாமானுங்க? தேங்காய் பழம் 10 வச்சு கல்புரம் எல்லாம் இருக்குது இல்ல? செவடன் சாப்பிட நல்லா இருக்குது. செவடன் சாப்பிட கல்புரம் சாப்பிட சொல்லுங்க. கண்டே மரகதம் அப்பா கொலைக்க மாட்டா. அப்படி நிதானமா வந்துட்டான். ஐயர் சொல்லி இருக்கிறாரு வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி காலையில 7:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் பூஜை செய்ய சொல்லிருக்கிறான். 48 நாள் கௌரி பூஜை செய்யணும். அப்படியாப்பா? ஆமா. பத்திரமாக கௌரி பூஜை செஞ்சால் உனக்கேத்த கணவன் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். ஐயர் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறார். பாரு ஐயர் பண்ற பூஜையை கரெக்டா பண்ணும். ஆமா. பண்றது படிச்சல பண்ணிக்க எடுத்தீங்க. அப்பதான் பூஜை நிறைவு பூஜை ஆகும். இல்ல முருகாரி கறி தின்னு. சரிண்ணா. முருகாரி கறி என்னன்னா பண்டிகை கறி என்ன? ரெண்டு ஒண்ணு தான். பீத்த பூதியோட மேசக்கூடாது.